ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி மிளகு ரசமும் பருப்பு துவையலும். ரொம்ப ஈஸியான, ஹெல்த்தியான, டேஸ்டியான இந்த டிஷ்ஷை எப்படி பண்ணான்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ அங்கங்கே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. மழைக்கு எல்லாத்துக்குமே சளி இருமல் எல்லாமே வந்துட்டு இருக்குது. அந்த சளி இருமலை போக்குறதுக்கு இந்த மிளகு ரசம் ரொம்ப நல்லாயிருக்கும். அது பண்ணுறதுக்காக நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன். இதை நல்லா ஊற வச்சுக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1.5 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும், அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் காரம் நல்லாயிருக்கும். 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். அடுத்ததில் ஒரே ஒரு பட்டை வத்தை மட்டும் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்க்க வேண்டாம், பட்டை வத்தை சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 6 பல் பூடு சேர்த்துருக்கேன், 2 கொத்து கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். புளியை நான் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு நீங்கள் தேவைப்படுற அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி நல்லா கையாலேயே நல்லா பிணைஞ்சு சேர்த்துக்கோங்க. மிக்சிலெல்லாம் அடித்து சேர்க்க வேண்டாம், கையிலே நல்லா இந்த மாதிரி பிணைஞ்சு சேர்த்துக்கோங்க. இந்த ரசத்தை சின்ன குழந்தைகள் கூட கொடுக்கலாம். அவங்களுக்கு சளி இருமல் எதுவும் இருந்துச்சுன்னா இந்த ரசத்தை வச்சு சாதத்தில் நல்லா ஊட்டி விடுங்க. சளியெல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ ரசத்துக்கு தாளிச்சுக்கலாம். ஆயில் சேர்த்துருக்கேன். கடுகு, வெந்தயம், பட்டை வத்தை, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு தாளித்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பூடு, மிளகு எல்லாத்தையும் இதோட சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற புளி தண்ணியும் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்த பிறகு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ரசம் கொதிக்கக்கூடாது. நுர கட்டின உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். கொதிக்க விட்டேன்னா ரசம் நல்லா இருக்காது. இப்போ நல்லா நுரகட்டி வந்துருச்சு. நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட சேர்ந்து சாப்பிட்றதுக்கு நான் இன்றைக்கி பருப்பு துவையல் பண்ணியிருக்கேன். அது எப்படி பண்ணுறேன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்தா போதும். பருப்பு எடுத்துக்கோங்க. பருப்பு துவையலுக்கு பருப்பு தான் நல்லாயிருக்கும். இது நான் 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை அடுப்பு மிதமான தீயில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதோட 3 பட்டை வத்தை சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது சின்ன பூடா 4 போட்டிருக்கேன். பெருசாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இன்னொரு தடவை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆன பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறின பிறகு இதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் கூடவே கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா ஆறின பிறகு இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றியிருக்கேன். இதை இப்படி அரைச்சேன்னா நம்மளுக்கு சரியாக அரைஞ்சி வராதனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப சேர்க்காதீங்க, கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ சூப்பரான மிளகு ரசமும் பருப்பு துவையலும் ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாதத்தோடு இதை பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ப்ரீஜா சமையல் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.